के लिए। அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரம் प्रेरित का किताब पहला अध्याय में 8வது வசனத்தை வாசிப்போம். 8वां वचन पढ़ेंगे। பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். परंतु जब पवित्र आत्मा तुम पर आएगा तब तुम सामर्थ्य पाओगे और यरूशलेम और सारे यहूदिया और समारिया में और पृथ्वी के छोर तक मेरे गवाह होंगे। இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களோடு சொன்ன வார்த்தை. यीशु मसीह अपने चेलों से कही हुई बातें கடைசி அந்த 40வது நாள் பரலோகத்துக்கு போறதுக்கு முந்தி இந்த வார்த்தையை சொல்கிறார். आखिरी 40वां दिन स्वर्ग उठाए जाने के पहले ये बातों को कहता है। இப்பொழுது என்ன நடக்க போகிறது? अब क्या होने वाला है? பரிசுத்த ஆவி வரும். पवित्र आत्मा आएगा, ஆகவே நீங்கள் பலன் அடையணும். तब आप सामर्थ्य होना है। அப்பதான் எருசலேம்ல யூதேயாவுல சமாரியாவுல பூமி முழுசுமே ஆண்டவராகிய இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ முடியும். तब यरूशलेम में यहूदिया समारिया पूरी दुनिया भर में परमेश्वर की गवाही बन सकते हो। இந்த அதிகாரத்தை கர்த்தர் தன்னுடைய சீஷர்களோடு சொன்னார். ये अधिकार को परमेश्वर अपने चेलों से बांटा है। ஆண்டவர் அந்த நாள் முதற்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கு மேலையும் இந்த அபிஷேகத்தை அல்லது ஆவி நிறைவை கர்த்தர் தருகிறார். परमेश्वर उस दिन से लेकर ये जो है आत्मा को हरेक के ऊपर वो उंडेलता है। புறஜாதிகளுக்கு மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். और अन्य जातियों के ऊपर भी पवित्र आत्मा उंडेला गया। வார்த்தைகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். वचन के लिए प्रार्थना करने वाले हैं। எங்கள் பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். पवित्र अनुग्रह भरा प्रभु आपको धन्यवाद। நீர் ஒரு மனுஷனுக்குள்ள வாழ விரும்புகிறீர். आप एक मनुष्य के अंदर जीना चाहते அந்த हैं। நிறைவு வரும்போது அவர்களும் உம்மை போல நடப்பார்கள். तो भरपूर आते समय वो भी आपके ஒரு समान புதிய करेंगे। பலன், एक नया बल, ஒரு புதிய வல்லமை एक नया सामर्थ्य நீர் ஒருவரே அதை கொடுக்க आप முடியும். ही उन्हें दे सकते हैं। அப்படிப்பட்ட நிறைவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர். ऐसी भरपूर हम हर एक को दीजिए இன்னும் நாங்கள் அதுல மகிமையாய் வெற்றி சிறக்கணும். और हम उसमें महिमा से विजय पाना है। நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி आपने சொல்லுகிறோம். किए हर एक महिमा और आशीष के लिए இயேசு धन्यवाद। கிறிஸ்து நாமத்தினால பிதாவே प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆமென். आमीन। பரிசுத்த ஆவியுடைய நிறைவு அப்படிங்கிறது நம்ம அநேகர் வித்தியாசமெல்லாம் பேசுவாங்க. पवित्र आत्मा का भरपूर बहुत सारे लोग अलग अलग तरीके से बताते हैं। தேவன் பரிசுத்த ஆவியினால ஜனங்களை நிரப்ப விரும்புகிறார். परमेश्वर पवित्र आत्मा से लोगों को भरना चाहता है। பரிசுத்த ஆவி வரும்போது पर पवित्र आत्मा आते பலன் समय அடைகிறது. एक बल मिलता என்ன है। பலன்? वो क्या सामर्थ्य है? உலகத்தில் உள்ள ஜனங்களை போல அல்ல, வித்தியாசமாக வாழுகிற ஒரு அனுபவம். दुनिया के समान जीने वाले लोग नहीं, परंतु एक अलग तरीके से जीने का தேவனே अनुभव। ஒரு மனுஷனுக்குள்ள வாழுகிறது. परमेश्वर स्वयं एक मनुष्य के अंदर அது जीता है। தேவ வல்லமை என்று சொல்லலாம். उसको परमेश्वर का सामर्थ्य कह सकते हैं। நம்முடைய இருதயத்தை பத்தி எரேமியா 17:9 வசனம் சொல்லும்போது हमारे हृदय के बारे में यिर्मयाह 17 अध्याय 9 में कहते समय அது மகா கேடு நிறைந்ததுன்னு எழுதியிருக்கு. वो बहुत बुरी बातें हैं அது ऐसा कहते திருக்கு உள்ளதுன்னு हैं। எழுதியிருக்கு. वो हमेशा मुड़ जाता है। யாருடைய இருதயம்? किसका हृदय? எல்லா மனுஷருடைய இருதயமே हर एक मनुष्य का हृदय மகா கேடு உள்ளது, बहुत खराब है। அது திருக்கு உள்ளது, वो हमेशा मुड़ता रहता அது है, யாரும் அறிய முடியாது. उसे कोई समझ नहीं सकता है। ஆனால் இந்த இருதயத்துல தான் அந்த ஆவியானவர் வரணும். पर यही हृदय के अंदर वो पवित्र आत्मा आना चाहता है। அதுதான் தேவன் ஒரு மனுஷனை நிரப்புகிறது. वही परमेश्वर एक मनुष्य को ஒரு भरना। ஆவிக்குரிய மனுஷனுடைய செயல்பாடு இருதயத்தை பொறுத்தது. एक मनुष्य का चाल चलन उसके हृदय के ऊपर ही निर्भर है। சொல்கிறார், நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டால் ஆக்கினை தீர்ப்பு கிடைக்காது. पौल कहता है अगर आप आत्मा से चलाए जाएंगे तो आपको आग का दंड नहीं मिलेगा। மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கினைக்குள்ள தீர்ப்படைவீர்கள். अगर आप शारीरिक तरीके से चलेंगे तो आपको न्याय हुआ जाएगा। அப்படினா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், परमेश्वर को आप स्वीकारना है, கர்த்தருடைய ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்கணும், परमेश्वर की आत्मा को आप जगह देना அப்படினா है, இயேசு உங்க இருதயத்துல வாழணும். तब यीशु आपके जीवन में जीना है। அதுதான் தேவனுடைய வார்த்தை. वही परमेश्वर का वचन है। ஆனா பரிசுத்தானுடைய வரம் அப்படினு ஒன்னு இருக்கு. पर पवित्र आत्मा का वरदान करके अलग है, பரிசுத்தானுடைய கனி அப்படினு ஒன்னு இருக்கு. पवित्र आत्मा के फल करके இது भी है। எல்லாமே அதனுடைய வித்தியாசமான காரியம். वो सब अलग अलग बातें हैं। எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிறானோ जो कोई मनुष्य पवित्र आत्मा से அவன் भरा जाता है இயேசுவுக்கு சாட்சியாக वो இருப்பான். यीशु मसीह की गवाही बन जाता है। ஆனா ஆவிக்குரிய கனிகளை பெற்றவன் पर आत्मिक फलों को पाने वाला எப்படி வாழ்வாங்க? वो कैसा जीता है? தேவன் விரும்புகிற அந்த சுபாவம் உள்ள பிள்ளைகளாய் வாழ்வாங்க. परमेश्वर चाहने वाले वो स्वभाव के जीवन ஒரு बिताते हैं। நல்ல எடுத்துக்காட்டு யோசேப்பு. एक अच्छा उदाहरण देखेंगे तो यूसुफ है। கலாத்திய நிருபத்தில் எழுதியிருக்கிற ஆவிக்குரிய கனி
ஆவியினுடைய சுபாவம். हाँ, गातों की किताब में लिखा है आत्मिक फलों के स्वभाव। அன்பு இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? प्रेम होगा तो क्या क्या होगा? அவனுடைய சுபாவம் எல்லாமே யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்தது. वो सारा स्वभाव यूसुफ के जीवन में था। பொறுமை இருந்தது, उसके पास धीरज था, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, एक बड़ा इंतजार था, பொறாமை கிடையாது, उसको जो है जलन नहीं था, பழி வாங்குகிற ஒரு எண்ணம் கிடையாது, बदले लेने का विचार नहीं था, இச்சை அடக்கம் இருந்தது, इच्छा का काबू करने का ताकत था। பெற பெற கடைசில ஒரு பெரிய வெற்றியும் கிடைத்தது. ये सारी बातों को पाते पाते आखिर में एक बड़ा विजय भी இது प्राप्त हुआ। பரிசுத்த ஆவியினுடைய கனிக்குரிய அனுபவம். ये पवित्र आत्मा के फलों का अनुभव है। ஆனா பரிசுத்தனுடைய வரம் என்பது पवित्र आत्मा का वरदान का मतलब वरदान क्या है? தேவன் கொடுக்கிற ஒரு gift. परमेश्वर देने वाला एक तोहफा। இந்த வரம் பெற்றவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியில நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல ये முடியாது. पूरे वरदान पाने वाले लोग पवित्र आत्मा में चल रहे हैं ऐसा नहीं कह सकते। யாரெல்லாம் வரத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார்களோ जो वरदान இவங்க எல்லாம் பூரணமானவர்கள் என்று சொல்ல முடியாது. वरदानों से अद्भुत और आश्चर्य काम कर रहे हैं ये सब परिपूर्ण व्यक्ति नहीं कह सकते। பூரணமாகவும் இருக்கிறாங்க. वो परिपूर्ण भी है। நிறைய பேர் ஆவிக்குரிய வரத்தோட அனுபவத்தோட கர்த்தருக்கு பிரியமானதாய் செய்கிறார்கள். बहुत सारे लोग आत्मिक वरदान और अनुभव के साथ परमेश्वर के प्रिय कार्य करते ஆனா हैं। ஒரு சிலர் என்னெல்லாமோ செய்வாங்க, पर कोई कोई कुछ कार्य को करते हैं, அற்புதம் நடக்கும், अद्भुत होता है, அடையாளம் நடக்கிறது, चमत्कार होता है, ஆனா கடைசி நாள்ல கர்த்தர் சொல்கிறார் நீ அக்கிரமக்காரன் அப்படிங்கிறார். पर आखिरी दिनों में परमेश्वर उनके बारे में कहता है तो अधर्म करने वाला। அப்போ வரம் கிரியை செய்கிறது, ஆனா அனுபவம் வித்தியாசம். वरदान काम कर रहा है पर उसका अनुभव वो अलग है। யூதாசை நம்ம எடுத்துக்கிடலாம். युदास को अगर हम ले ஆண்டவர் लेंगे, அதிகாரம் கொடுக்கிறார், परमेश्वर ने अधिकार दिया, எல்லா சீஷர்களும் போய் பிரசங்கம் பண்ணதாங்க. सारे चेले लोग जाकर प्रचार करते हैं। லூக்கா 10வது அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது 72 பேர் போனாங்களாம். लोक 10वां अध्याय में लिखा है 72 लोग गए थे। நம்ம பைபிள்ல 70 பேர்னு போட்டிருக்கு, ஆர்சி பைபிள்ல 72 பேர்னு போட்டிருக்கு. हमारे बाइबल में 70 लोग दिखाया है, आरसी बाइबल में 72 72 பேரையுமே கர்த்தர் அபிஷேகத்தை பண்ணி அனுப்புகிறார். 72 लोगों को परमेश्वर अभिषेक कर भेजता है। அற்புதம் நடந்தது, अद्भुत कार्य हुआ, சாத்தானை விரட்டினார்கள், शैतान को भगाए हैं, சுகம் அடைந்தது, चंगाई मिला ஆனா है। தேவனுடைய கிருபை அவங்கள விட்டு எல்லாரோட இருந்தது. ஆனா யூதாஸ் அப்படி இல்ல. पर परमेश्वर का अनुग्रह सबके ऊपर था पर युदास ऐसा नहीं। அற்புதம் செய்தார், अद्भुत किया, அந்நிய பாஷை பேசினாரு, अन्य भाषाओं में भी बातें की, ஆனால் அந்த ஆவிக்குரிய நிலையும் அவனுக்கும் சம்பந்தமே இல்ல. पर आत्मिक जीवन और उसका कोई संबंध नहीं था। ஏசப்பா சொல்றாரு, यीशु मसीह क्या कहता है? பரிசுத்தாவி உனக்குள்ள வந்தால் पवित्र आत्मा तेरे अंदर आएगी, சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். सारी सच्चाई के अंदर तुझे वो चलाएगी, அறகுறை இல்ல, எல்லா சத்தியத்தையும். आधा अधूरा नहीं, पूरी सच्चाई में। அப்போஸ்தலர் எழுதின போதனையில, प्रेरितों ने लिखे हुए सारे बातों அவருடைய में, கட்டளையில, उसकी आज्ञाओं में, எல்லாத்திலுமே நம்ம என்ன செய்வோம்? தேறி இருப்போம். हर एक में हम अच्छे बने रहेंगे। பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வந்தவங்க என்ன செய்வாங்க? पवित्र आत्मा का अभिषेक आने वाले क्या करते हैं? சோம்பேறியா இருக்க वे மாட்டாங்க, कभी आलसपना नहीं करेंगे, பிரச்சனையே பண்ண மாட்டாங்க, परेशानी नहीं करेंगे, சண்டை வராது, झगड़ा नहीं होगा, உலக பிரகாரமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலர் செய்த தப்ப பொறுத்துக்கிட மாட்டாங்க. दुनिया के रीति में हमारे विरोध करने वाली दो गलतियों को वो सहन नहीं அது करेंगे। முழுசு நம்ம தப்புன்னு சொல்ல वो முடியாது. पूरी तरीके से हम गलती कर सकते கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரத்தான் हैं। செய்யும். पति पत्नी के अंदर झगड़ा आते हैं, ஏன்னா ஒருவருக்கு ஒரு பிடிக்காத செய்யும் போது கண்டிப்பா பிரச்சனை एक को दूसरा जब ना पसंद की बातों करते तो वहाँ परेशानी आती ஆனால் है, அது மேற்கொள்ளாது. पर वो उनके ऊपर राज नहीं कर सकता। தேவனுடைய உணர்த்துவார், परमेश्वर उनको एहसास देगा நீங்கள வளரக்கூடாது, இதை நீ கண்டிச்சிட்டு விட்டுறணும். तो इसमें ही करना नहीं तो उसे डांट कर छोड़ देना है। பவுல் சொல்கிறார், உன் புருஷனை நீ கண்டிக்காத, நடந்து காண்பி அப்படிங்கிறார். पौल कहता है तेरे पति को तो डांट मत पर उसमें चल कर दिखा। தேவ ஆவியானவர் ஒரு மனுஷருக்கு வரும்போது पवित्र आत्मा मनुष्य के अंदर आता है, ஆண்டவர் சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். परमेश्वर की मर्जी को हम पूरा कर सकते हैं। எபேசியர் 4வது அதிகாரத்துல एफेसियों का किताब 4 4வது வசனம், எபேசியர் 4:4 யார வாசிக்கலாம்? एफेसियों 4 अध्याय 4 वचन। உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டதுல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. एक ही देह है और एक ही आत्मा, जैसे तुम्हें जो बुलाए गए थे अपने बुलाए जाने से एक ही आशा है। தேவன் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். परमेश्वर हम सबको बुलाया है, ஒரே நம்பிக்கை தான். एक ही भरोसा है। கணவனுக்கு ஒரு நம்பிக்கை, புருஷனுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. पति का एक भरोसा है, पत्नी का एक ஒரே भरोसा ஒரே है, நம்பிக்கை ரெண்டு பேருக்கு இருக்கணும். एक ही भरोसा दोनों को होना है। இன்னைக்கு உலகத்துல ஒரு விசேஷமா சில நாளை கொண்டாடுதாங்க. आज दुनिया में विशेष कोई दिनों को मनाते हैं, தகப்பன்மார் தினம், அதாவது
ஃபாதர் டே हाँ पिता का दिवस है ऐसा। ஏதோ உலகத்துல சில காரியங்களை முக்கியப்படுத்தாங்க. दुनिया में कोई बातों को वो अहम करते हैं, ஆனா பைபிள் சொல்லுகிறது पर बाइबल बताती है கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் पति हो या पत्नी हो, உன்னோட ரெண்டு பேருடைய நோக்கம் ஒண்ணா இருக்கணும். आपका दोनों का विचार एक होना உன்னை है। அழைத்தவருக்கு முன்னால நீ உத்தமமா இருக்க. तुझे बुलाए हुए परमेश्वर के सामने तो நீங்க सच्चा ठहरना। அழைத்தவருக்கு முன்னால உத்தமமா இருந்தா கண்டிப்பா கணவனுக்கும் நீ உண்மையா இருப்ப, புருஷனுக்கும் உண்மையா இருப்ப. तू बुलाए हुए परमेश्वर के सामने सच्चा रहेगा तो निश्चय तो पति के लिए भी தேவனுடைய सच्चा रहेगा। நோக்கம் பரிசுத்தமான சந்ததி. परमेश्वर का एक ही विचार पवित्र நீங்க संतान। மட்டும் இல்ல உங்க பிள்ளைகளுமே தேவனை அறிகிற அறிவுல வளரணும். आप केवल नहीं, आपके बच्चे भी परमेश्वर को जानने की जानकारी में பரிசுத்தாய் बढ़े। வரும்போது என்னெல்லாம் நடக்கிறது? पवित्र आत्मा आते समय क्या करता சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை है? நடத்துவார். वो हमें हर एक सच्चाई के अंदर चलाता है, வித்தியாசமான போதனை இருக்காது. अलग प्रचार नहीं होता। எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் ஃபவுண்டேஷன் போட்டாங்களோ जैसे उत्पत्ति में, जैसे वो आदि में प्रेरितों ने नींव डाली थी, அவங்களுடைய அப்போஸ்தலருடைய போதனை நிறைய இருக்கு. प्रेरितों का जो 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 प्रचार का जो तरीका, யாருக்கெல்லாம் போதனை இருக்கு? किस किस को शिक्षा है, மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி இருக்கணும், पति कैसा रहना है, पत्नी कैसा रहना है, பிள்ளைகள் எப்படி இருக்கணும், बच्चे कैसे ஒரு रहना है, எஜமான் எப்படி இருக்கணும், एक मालिक कैसा ஒரு रहना है, வேலைக்காரன் எப்படி एक இருக்கணும். नौकर कैसा रहना இது है। எல்லாம் நம்ம பார்க்கும்போது सारी बातों को हम देखते हैं। கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக நம்ம போதித்தார். परमेश्वर पवित्र आत्मा प्रेरितों के द्वारा हमें सिखाया है। அதுதான் நம்மளுக்கு வரும்போது சகல காரியத்திலும் கர்த்தர் நடத்துவார். वही पवित्र आत्मा जब आपके अंदर आया, सारी सच्चाइयों के अंदर से हमें அது सिखाया। எபேசியர் 4:5 சொல்கிறது, एफेसियों 4:4 ஆவியானவர் ये पवित्र आत्मा शुरुआत के समय में எல்லாருக்கும் ஒரே தேவனாகத்தான் கிரியை செய்தார். सारों के लिए एक ही परमेश्वर के रूप में काम ஆனா किया। அந்த வசனம் சொல்றது 6வது வசனம், पर वो वचन 6वां वचन कहता है அவர் அப்படின்னா யாரு? वो मतलब தேவன். परमेश्वर அல்லது பரிசுத்த या ஆவியானவர் पवित्र आत्मा அல்லது கர்த்தர் या खुदा இல்ல இயேசு. या यीशु, இவர் என்ன செய்தாராம்? ये क्या किया है? எல்லாருக்கும் மேல இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. सबके ऊपर था ऐसा लिखा है। எப்படி எப்ப இருந்தார் மேல? सब वो था ஆபிரகாம் காலத்துல, अब्राहम के समय में, ஈசாக்கு காலத்துல, ईसाक के समय में, யாக்கோபு, याकूब, ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய காலத்துல, हर एक पवित्र लोगों के समय में, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில इसराइलियों के जीवन கர்த்தர் में எங்க இருந்தாரு? परमेश्वर कहाँ था? எல்லாருக்கும் மேல सबके ऊपर था, பரலோகத்துல. स्वर्ग में, சில நேரத்துல அக்னி ஸ்தம்பமாக, कभी कभी आग के स्तंभ के சில रूप में, நேரத்துல மேக ஸ்தம்பமாக. कभी कभी मेघ के रूप में। அவங்களுக்கு உள்ள இல்ல, அவங்களுக்கு மேல இருந்தார். उनके अंदर नहीं परंतु उनके ऊपर था। அதே பரிசுத்த ஆவியானவர் वही पवित्र आत्मा இப்ப 2025 வருஷத்துக்கு முந்தி अब 2025 साल के पहले அதே ஆவியானவர் वही पवित्र आत्मा மனிதனாக பிறந்து मनुष्य का रूप जन्म लिया அப்படியே உலகத்துல और நடமாடினார். ऐसे ही दुनिया में चला। அத பவுல் சொல்லுகிறார், மேலே இருந்தார், वो पौल कहता पहले ऊपर था, இப்ப நம்மளோடு நடமாடுகிறார். अब हमारे बीच में चल रहा है। यार? कौन? அவர்தான் वही இயேசுவானவர். यीशु मसीह உங்களோடு கூட आपके நடமாடினார். साथ वो चल रहा அது था। எழுதியிருக்கிறது, எல்லாருக்கும் மேலே இருந்தார், वो लिखा है सबके ऊपर था, எல்லாரோடும் இருந்தார். सबके साथ था। அப்படின்னா அவர் உலகத்துல நடமாடினார், பேசினார், इसका मतलब दुनिया में चला, बातें की, அற்புதம் செய்தார், अद्भुत कार्य किया, நல்ல போதனை எல்லாம் செய்திருக்கிறார். अच्छा शिक्षण सब दिया। அடுத்த அவர் சொல்லுகிறார், उसके बाद वो कहता है, வாசிக்கலாம் 6வது வசனத்தை, 6वां वचन पढ़ेंगे, 5वां अध्याय 6वां एफेसियों 4. 4वां अध्याय 6वां। அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்கும் உள்ளும் இருக்கிறவர். और सबका एक ही पिता परमेश्वर, और सबका एक ही परमेश्वर और पिता है, जो सबके ऊपर और सबके मध्य में और सब में है। இப்ப எங்க இருக்காரா? अब वो कहाँ पर है? எல்லாருக்கும் உள்ளே இருக்கிறார். सबके अंदर भी है। இயேசுவானவர் எங்க இருந்தார்? மேல இருந்தாரா? यीशु मसीह कहाँ था? ऊपर था, மக்களோடு இருந்தாரு. लोगों के साथ இன்னைக்கு था। எங்க இருக்கிறார்? आज कहाँ पर है? நமக்கு உள்ள இருக்கிறார். हमारे अंदर है। இதைத்தான் பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். यही पवित्र आत्मा को तुम पालो, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். यीशु को स्वीकार लो। அவர் என்ன சொன்னாரு அதபடி நடங்க. वो जो कहता है उसके अनुसार चलिए, ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே क्योंकि इस आखिरी दिनों में ஒரு முடிவை இந்த உலகத்துக்கு கர்த்தர் செய்ய एक போகிறார். अंत को इस दुनिया के लिए प्रभु करने அதுக்கு वाला है। முன்னால நீங்க இந்த அனுபவத்தை பெற்றுக்கங்க. उसके पहले इस
अनुभव को आप पालो, அவர் இல்லாம நீங்க வெற்றி அடைய முடியாது. उसके बिना आप विजय नहीं प्राप्त कर அப்ப सकते। தேவன் இப்ப எங்க இருக்கிறாரு? तो अब परमेश्वर कहाँ पर है? எனக்குள்ள மட்டும் இல்ல, मेरे अंदर केवल नहीं, அவர் அண்ட சராசரத்தை நிரப்புகிறவராய் और இருக்கிறார். पूरी दुनिया को भरने वाले के रूप में। பரலோகத்திலும் பூலோகத்திலும் நமக்குள்ளும் ஒரே சர்வ வல்லமுள்ளவர். स्वर्ग में दुनिया में हमारे अंदर एक ही सर्व सामर्थ्य। இத பற்றி யோவான்ல சொல்லும்போது சொல்லுகிறார், इसके बारे में यूहन्ना में कहते समय कहता है 16வது அதிகாரத்துல 3வது வசனத்துல 16वां अध्याय के 33वां वचन में, அவங்க அந்த யூதர்கள் பிதாவையும் இயேசுவையும் அறியாததனால, यहूदी जो है पिता और यीशु को न जान सके सी। யாரு? कौन? யூத ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், यहूदी लोगों को देखकर यीशु मसीह कहता है பிதா யாருன்னு தெரியல உங்களுக்கு, पिता कौन है इन्हें पता नहीं, குமாரன் யாருன்னு தெரியல, पुत्र कौन है वो भी उन्हें पता அதனால என்னை சிலுவையில் அடிக்க பிரயாசப்படுத்தாங்க, नहीं। इसीलिए मुझे क्रूस पर मारने का प्रयास कर रहे हैं। உங்களையும் இந்த நாமத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. आपको भी इस नाम के बारे में बातें नहीं இந்த करना। சபையை விட்டு நீக்கிடுவாங்க. कलीसिया से दूर कर देंगे। எந்த சபையை விட்டு? कौन से कलीसिया से? சாலமன் ராஜா கட்டின ஆலயத்தை விட்டு, सुलेमान राजा ने बांधे பழைய हुए ஏற்பாட்டு சபையை விட்டு, पुराने नियम के कलीसिया से, இன்னும் பலவிதமான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். और बहुत सारी बातों को परमेश्वर பிதா कहता யாருன்னு புரியல, पिता இயேசு कौन है? யாருன்னு புரியல, समझ नहीं पाना यीशु को नहीं। அதனாலதான் இவங்க வெளியே விரட்டுதாங்க. उसीलिए वे आपको दूर कर रहे हैं। ஆனா 15வது அதிகாரம் யோவான் கடைசி வசனம் சொல்லுகிறது, 15 के यूहन्ना आखिरी वचन कहता है, வாசிக்கலாம் 15 கடைசி வசனம், 15 में आखिरी, நீங்களும் நீங்கள் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு சொல்றார் நீங்களும் அப்படின்னா சீசர்களை பார்த்து சொல்றாரு, यीशु मसीह कहता है तुम भी, मतलब 6 लोग நீங்க எல்லாம் அப்படின்னா நம்மளையும் சேர்த்திருக்காதுல, आप सब, मतलब हमें भी परमेश्वर நீங்க ने- எல்லாம் இப்ப புதுசா வரல, आप सब अभी नए नहीं आए, ஆதி முதல் शुरुआत இந்த से, உலகத்துல தோற்றத்துக்கு முந்தியே इस दुनिया उत्पन्न होने நீங்க के எல்லாம் पहले என் கூட இருந்தீங்க, तुम सब मेरे साथ थे, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்தீங்க, मसीह यीशु के अंदर थे, அதனால உங்களுக்கு டவுட்டே இருக்காது, उसलिए आपको कोई शंका नहीं என்னை होगी, புரிந்து கொள்வீர்கள். मुझे समझ जाओगे। இயேசுவானவர் யாரு? यीशु मसीह कौन है? அவர்தான் சர்வ வல்லவர், वही सर्व सामर्थ्य அவர் है, கிறிஸ்துவானவர், वो मसीह यीशु அவர் है, ஆவியானவர். वो आत्मा है। இப்போ அந்த ஆண்டவர் சொல்கிறார், अब वो परमेश्वर कहता है பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும், पवित्र आत्मा तुम्हारे अंदर நீங்கள் आएगा, பலன் அடைவீர்கள், आप सामर्थ्य बनोगे, சாட்சிகளாவே आप இருப்பீர்கள். गवाही बन जाओगे। அது மட்டும் இல்ல, வேதத்தையும் கூட நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்சி அப்படிங்கிறார். वो केवल नहीं, वचन को तुम जो है परखोगे, खोजोगे, तो उसमें मेरी गवाही அப்ப எல்லா இடத்துலயுமே புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். हर एक जगह पर नए नियम में मसीह प्रकट होना है। ஆண்டவரே சொல்லுகிறார், प्रभु स्वयं कहता है, அதாவது பரிசுத்தாயினர் வந்த உடனே என்ன செய்வாராம்? पवित्र आत्मा आते ही क्या करेंगे? யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் சொல்லுகிறார், यूहन्ना के सुसमाचार में कहता है, 16வது அதிகாரத்துல 16वां अध्याय में அவரை 7வது வசனம் தேற்றவாளன் அப்படின்னு சொல்லுகிறது. 7वां वचन में लिखा है सहायकता। தேற்றவாளன் என்னோடு இருந்து என்னை நல்ல வழி காண்பித்து நடத்துகிறார். सहायकता का मतलब मेरे साथ रहकर मुझे अच्छे मार्ग में चलाने वाला। அது திரும்ப 8ல சொல்லுகிறார், அவர், उसमें 8वें में लिखा है वो, எவர்? कौन? அந்த பரிசுத்த ஆவியானவர் वो வந்து पवित्र आत्मा आकर பாவத்தை குறித்தும் पाप के बारे में நீதியை குறித்தும் और धार्मिकता की நியாய बातों को, தீர்ப்பை குறித்தும் न्याय के बातों को உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். दुनिया पे वो है, वो ताड़ना देकर हमें वो सिखाएगा, இது एहसास करेगा। உண்மையிலே நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில அனுபவம் இருக்கா? ये सच में हमारे जीवन में, हमारे घर में अनुभव है क्या? இது இந்த மாதிரி எல்லாம் நீ பேசணும்னா பாவம், ऐसा तू बातें करेगा वो पाप है, இப்படி நீ செய்தனா பாவம். ऐसा तू करेगा वो पाप है। ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள இருந்தா, पवित्र आत्मा आपके अंदर இல்ல रहेगा, உங்க மனைவிக்குள்ளேயோ புருஷனுக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ள இருந்தா, या आपके पति या पत्नी या बच्चों के अंदर रहेगा, तो அவர் என்ன செய்வாராம்? वो क्या करेगा? நீதியை குறித்து பேசுவார். இதுதான் நீதி, இது தப்பு. धार्मिकता की बातें करेगा, यही सही है, ये गलत है। நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போகிறது. न्याय एक आने वाला இது है, எல்லாத்தையுமே ஆவியானவர் சொல்லுவார். ये सब पवित्र आत्मा कहेगा। ஏசாயா சொல்லுகிறார், உங்களுக்கு பின்னால இருந்து பேசுவார். वो ऐसा कहता है आपके पीछे से वो बातें करेगा, வழி இதுவே, இதில் நடன்னு சொல்லுவார். रास्ता यही है, इसी पे तुझे चलना है। தேவன் பேசுகிற விதம் பல விதமா இருக்கு. परमेश्वर की बात करने के तरीके बहुत अलग अलग है। மனைவி மூலமா பேசலாம், पत्नी के द्वारा बात करेगा, புருஷன் மூலமா பேசலாம், पति के द्वारा बात பிள்ளைகள் करेगा, மூலமா, बच्चों के द्वारा, சபையில कलीसिया में வேதம் வாசிக்கும் போது वचन पढ़ते समय எப்படியுமே தேவன் பேசுவார். हम कैसे भी परमेश्वर बात ஒரு करें। முறை ஒரு சாட்சி நான் கேட்டேன். एक समय में मैंने गवाही सुनी थी, இலங்கையில நடந்திருக்கு. श्रीलंका में हुआ था। ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம்
மிஞ்சிட்டு एक मनुष्य के जीवन में पाप भर चुका வாழ்க்கையில था। நிம்மதியே இல்ல. हाँ, जीवन में समाधान நான் नहीं, எப்படியாவது செத்து போயிடணும், कैसे भी मैं मर जाना है, யாருக்கும் தெரியாம சாகணும், किसी को नहीं मालूम है मैं मरना है। அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட தான் ஒரு மனிதன் ஊரை விட்டு வெளியே போயிருக்கான். ऐसे विचार में एक व्यक्ति गांव से दूर चले जाता है। அவன் போய் யாரும் வராத இடத்துல நான் தற்கொலை பண்ணிடணும், वो जाकर कोई नहीं आने वाले स्थान में मैं जाके अपने நிம்மதியே கிடையாது, समाधान नहीं है, என் பாவம் என்னை விரட்டுகிறது. मेरे पाप मेरे पीछे लगा है। அப்படியே யோசனை போகும்போது ஒரு போஸ்டர் ஒரு மரத்து மேல ஒட்டியிருக்கு. ऐसे ही जाते समय में एक पोस्टर एक पेड़ के ऊपर लगा हुआ था। அது எழுதியிருக்கிறது துக்கமா, उसने लिखा है क्या दुखी है, பாவமா, पाप है, வியாதியா, बीमारी, சத்துரு போராட்டமா, क्या शत्रु के बंधन है। உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். आपको छुटकारा देने के लिए यीशु आए हैं। வருகிற 9ஆம் தேதி அந்த மைதானத்துல கூட்டம். आने वाले 9 तारीख को उस मैदान में सभा தயவுசெய்து है। கலந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். आप आकर शामिल लीजिए, परमेश्वर आपको छुड़ा அப்படி देगा। ஒரு வாசகத்தை வாசித்த உடனே ऐसे एक बातों को चिट्ठी को पढ़ते தேவனே ही அந்த ஆள்கிட்ட பேசின மாதிரி இருந்திருக்கு. परमेश्वर से उस व्यक्ति से बातें करने के ஐயோ समान। இப்படி நடக்குமா? क्या ऐसा हो सकता है क्या? அப்படியே அந்த கூட்டத்துல போயிருக்கிறார். वैसे उस झुंड में वो चला கர்த்தர் गया, அவரோடு பேசினார், परमेश्वर उससे बातें की, ரட்சிக்கப்பட்டார், उद्धार पाया, கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறிட்டார். परमेश्वर का सेवक बन தேவ गया। சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான். परमेश्वर की आवाज को सुनने वाले धन्य है। ஏன் என் மனைவிக்கு நான் தேவ சத்தமா இருக்க கூடாது? क्यों मैं मेरी औरत के लिए मैं परमेश्वर का आवाज न बनूं? என் புருஷனுக்கு ये मेरे पति के लिए ஏன் இருக்க முடியாதா? क्या मैं नहीं रह सकता हूं? இருக்கலாம்ல. रह सकता हूं। தேவனுடைய வார்த்தையில வசனத்துல பைபிள்ல இருக்கு. परमेश्वर का वचन इस वचन में है அந்த வார்த்தையை நான் வாங்கிக்கிட்டேன். और उस वचन को मैंने ले ஏன் लिया। தேவனுடைய வார்த்தையாக வாழக்கூடாது? मैं क्यों परमेश्वर का वचन बन के जी கண்டிப்பா सकता? ஒரு பெரிய மாற்றம் வரும். निश्चय एक बड़ा बदलावट ஊர்ல होगा। ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னாரு, गांव में एक सेवक ने ऐसा நீங்க कहा, உத்தமமான ஊழியனா இருந்தால், अगर आप सच्चा सेवक बने ஒரு रहेंगे, வாஞ்ச ஆத்மாக்கு மேல இருந்தீங்கன்னா, एक आत्मा का एक प्यास எதுல रहेगा, பிரயாணப்பட்டாலும் சரி, आप कहीं पर भी सफर இல்ல करो, பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்ந்தாலும் சரி, या बस स्टॉप में आप बैठोगे तो ஒரு भी, ஆள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, एक व्यक्ति आकर आपसे "ஏய், कहेगा, பிரச்சனை பிரதர் எங்க வீட்டுக்குள்ள." बहुत परेशानी भाई मेरे घर அறிமுகம் पे। இல்லாதவன் பேசுவான். अनजान व्यक्ति ऐसे कहेगा, என் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவன் சொல்லுவான். मेरे घर के परेशानी को वो आपको ஏன்னா बताएगा, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், क्योंकि उसके अंदर நீங்க परमेश्वर, அவரோட பேசணும். आप उससे बातें करना है। அதுக்கு தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் கொடுக்கிறார். इसीलिए उस परिस्थिति को परमेश्वर देता है। ஏன் நான் தேவனுடைய சத்தமாய் மாறக்கூடாது? क्यों हम परमेश्वर की आवाज नहीं बदलना? அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். इसीलिए तो परमेश्वर ने हमें बुलाया है। நிறைய வீட்டுல பாருங்க, நானா நீயா ஒரே பிரச்சனை, बहुत சண்டை, बहुत सारे घर में तू या मैं करके झगड़ा है, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, बिना समाधान का जीवन, வியாதி, बीमारी, இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து போகணும் அப்படின்னா ये सब हमारे परिवार से दूर होना है। तो ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த இவங்களிடத்துல வரும். परमेश्वर कहता पवित्र आत्मा तेरे ये अंदर बलन आएगा, नडवीर आप सामर्थ्य बनोगे। அதுதான் தேவனே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது. वही परमेश्वर स्वयं हमारे अंदर वास करना। அந்த காலத்துல தினகரன் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணாருன்னா, उस समय में भाई दिनकरन कहीं पर भी प्रचार करते थे, எல்லா இந்துக்காரங்க வீட்டுல கூட 5 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுதான் ஓடும். सारे हिंदुओं के घर में भी 5 बजे रविवार को वही सभा का प्रोग्राम चलता था। நாங்க தானால ஒரு ஹோட்டல்ல ஆராதனை நடத்துறோம்னு சொன்ன பாருங்க. मैंने कहा ना वो समय में कि हम थाने में एक होटल में அந்த आराधना காலத்துல करते थे। எல்லா ஹோட்டலுமே இந்த டிரான்ஸ்ஃபர் தான் வச்சிருப்பாங்க, பெரிய ரேடியோ उस வச்சிருப்பாங்க. समय में हर एक होटल में वो ट्रांसलेशन रेडियो रखे அது रहते थे, ஏதாவது படிக்கிட்டு இருக்கும் இந்தியில. कुछ ना कुछ गीत गाते रहते ஆனா थे। அந்த ஹோட்டல்ல ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு அதுதான் வைப்பாங்க. और उस होटल में रविवार को सुबह 5 बजे உண்மையிலே उठते थे। இயேசுவானவரே பேசுறது மாதிரி அவர் பேசுவார். सच में यीशु मसीह बातें करने के समान वो बातें करते थे। அபிஷேகத்தோட अभिषेक के साथ அநேகருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்தது. बहुत लोगों के जीवन में बदलाव है। நிறைய எங்க ஊர்லயே 3-4 பேர் ஊழியக்காரர் இருக்காங்க, அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க. आज बहुत सारे लोग हमारे गांव में 3-4 लोग सेवक हैं, तो उसके द्वारा उद्धार पाए அவர் हुए हैं। எங்கெல்லாம் கூட்டம் நடத்தினாரோ, वो जहाँ जहाँ प्रचार चला है, யாருக்கெல்லாம் இயேசு வேணும், किस किस को यीशु चाहिए, யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணும், किस किस को अभिषेक தயவுசெய்து चाहिए, உள்ள வாங்க. आप आइए अंदर। அந்த வந்த ஆட்களுக்காக அழுது சோமணும். आए हुए लोगों के लिए रोकर ஆண்டவரே प्रार्थना, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க ஐயா, प्रभु ये सब आए हैं, எப்படியாவது உங்களை நிரப்பிருங்க, ऐसे भी आपने भर दीजिए, இவங்க எல்லாம் உங்களுக்கு சாட்சியா இருக்கணும். ये आपकी गवाही बनकर रहना है। இப்படி அவர் செய்ததனால தான் உண்மையான உத்தமமான கூட்டம் எழுந்துச்சு. ऐसे वो करने की वजह से अच्छा वाला झुंड उठा है। ஒருவேளை ஒரு சிலர் சாட்சியா இருக்கலாம், हाँ, एक जो गवाही के बिना रह सकते हैं, உண்மையானவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை और பெற்றுக்கொண்டார்கள், सच्चे लोग आत्मा के अभिषेक को पा लिए हैं, நல்ல சாட்சியா वो இருக்காங்க. अच्छे गवाही बनकर जी ஒரு रहे நாள் हैं। மாற்றம் இருக்காது. एक दिन भी बदलाव नहीं। தேவன் அவளோடு கூட நடக்கிறார். परमेश्वर उनके साथ चलता है। பழைய ஏற்பாட்டு காலத்துல पुराने नियम में ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. एक बड़ी बातें हुई அது थी। புதிய ஏற்பாடுல இயேசு ஒரு எச்சரிப்பாக சொல்கிறார். नए नियम में यीशु मसीह एक चेतावनी के रूप में बताता है। லூக்கா 17வது அதிகாரம் लोक का सुसमाचार 17वां अध्याय, ஒரு வசனம் வாசிக்கலாம், 26வது வசனம். वचन पढ़ेंगे 26 वचन, லூக்கா 17:26. लोक 17:26। நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். जैसे नूहा के दिनों में हुआ था, वैसे ही मनुष्य के पुत्र के दिनों में
भी होगा। நம்ம எல்லாருக்குமே தெரியும் हम सबको मालूम है நோவா காலத்துல என்ன நடந்தது। नूह के समय में क्या हुआ था। யாராவது சொல்ல முடியுமா நோவா காலத்துல என்ன நடந்தது? कोई बता सकते हैं नूह के समय में क्या हुआ था। நான் முதலாவது ஒரு காரியம் சொல்லுதேன்। मैं एक बात आपको बताना இப்போ चाहता हूँ। நோவாவுடைய ஸ்டோரி கரெக்ட்டா எத்தனாவது அதிகாரத்துல வருது? नूह का जो है जो कहानी कौन से अध्याय में आता है। 6வது அதிகாரம் ஆதியாகமத்துல கடைசில நோவா வருகிறார்। हाँ 6वां अध्याय के आखिरी में नोआ आता है। வயசு அவருக்கு 500। उसको 500 उम्र हो गया இப்போ था। 7வது அதிகாரத்துல கர்த்தர் अब பேசுகிறார்। 7वें अध्याय में परमेश्वर से बातें करते हैं। நோவாவுடைய காலத்தை எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம பார்க்கிறோம்? अब नूह का समय को कहां से लेके कहां तक हम बता 7வது सकते हैं? அதிகாரம் மட்டுமா केवल 7वां अध्याय है क्या? இல்ல 6 7மா? क्या 6 और 7? நோவாவினுடைய காலத்தை நீங்க கொஞ்சம் என்ன இருக்கு நோவாவின் காலத்துல நடந்த மாதிரி நடக்கும்னு போட்டு சொல்றாரு। नूह के समय में जो हुआ था वैसे ही होगा करके। நோவாவுடைய காலம் எதுல இருந்து எது வரைக்கும்? नूह का समय कहां से कहां तक? 6 7மா? 6 और 7 है। எதுல இருந்து நம்ம பார்க்கிறது? कहां से हमें देखना है? ஆதாம்ல இருந்து பார்க்கணும்। आदम से देखना है। ஆதாம்ல இருந்து 7வது அதிகாரம் நோவா காலத்து வரைக்கும் நோவாவினுடைய காலங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம்। आदम से लेके नूह के जो 7वां अध्याय के समय तक का हमें देखना है। எல்லாரும் ஒரு காரியம் சொல்லுவாங்க என்ன நடந்தது? क्या सब लोग बात कहेंगे क्या हुआ था? சொல்லுங்க என்ன நடந்தது? क्या हुआ था? जल प्रलय। வேற வேற ஏதாவது நடந்ததா? और कुछ हुआ था? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? तो परमेश्वर क्या कहता है? நோவா காலத்துல நடந்த மாதிரி நடக்க போகுது। नूह के समय में जो वैसे ही होगा। அன்னைக்கு இருந்தவங்க அழிஞ்சு போயிட்டான்। वो सारे लोग सब नाश हो गए थे। நீங்களும் அழிஞ்சிராதங்க அப்படின்னு சொல்றாரா? तुम भी नाश मत होना ऐसा कहता है அது क्या? மட்டும் இல்ல செய்தி। वो केवल संदेश नहीं। நோவா காலத்துல என்ன நடந்ததுன்னா नूह के समय में क्या हुआ? 6வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது 6वां अध्याय के आखिरी वचन कहता है நோவாக்கு வயசு 500। नूह का उम्र 500 हो गया। ஆனா அதே 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கணும்। वही 6वां अध्याय 6वां वचन अगर हम पढ़ेंगे तो வாசிக்கலாம்। पढ़ेंगे उसे 5வது அதிகாரம் 32வது வசனம் 5 के 32 में। நோவா 5வது அதிகாரம் தான் நான் 6ன்னு சொல்லிட்டேன்। 5வது அதிகாரத்துல 32வது வசனம் சொல்லுகிறது 32 वचन कहता है இப்போ 5வது அதிகாரத்திலே நோவாவை பற்றி சொல்லிருக்கு அவருக்கு வயசு 500। 5वां अध्याय में कहा कि उसको 500 उम्र हो चुका है। இப்போ ஜனங்கள் நிர்விசாரமா இருக்காங்க। अब लोग अपनी मर्जी से जी रहे ஆனா हैं। அதே 5வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க। वही 5वां अध्याय 22वां वचन ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார்। मत्तूशेला के जन्म के पश्चात हेनोक 300 वर्ष तक परमेश्वर के साथ साथ चलता रहा और उसके और भी बेटी बेटियां उत्पन्न हुए। அடுத்து என்ன போட்டிருக்கு? 23 इसी ஆ इ- தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்। इसी प्रकार हेनोक की कुल आयु 365 वर्ष की हुई। हेनोक परमेश्वर के साथ साथ चलता था, फिर वो लोप हो गया क्योंकि परमेश्वर ने उसे उठा लिया। இப்போ நம்ம நோவா காலத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு? नूह के समय में क्या क्या हुआ ஒரு था? அழிவு நடந்திருக்கு। एक बड़ा सा नाश ஆனா हुआ। அவன் காலத்துல ஒரு ஆள் இருந்திருக்காரு அவன் பேரு ஏனோக்। पर उसके समय में एक व्यक्ति था उसका नाम येनोक அவனை था। பற்றி சொல்லுது 300 வருஷம் ஆண்டவரோட நடந்தான்। उसके बारे में लिखा 300 साल वो परमेश्वर के साथ चला है। 300 வருஷம்। 300 साल। ஆனா இன்னைக்கு நமக்கு 300 வருஷம் இருந்தா अगर आज हमारा उम्र 300 साल तक होगा तो 300 வருஷம் என் மனைவி என் கூட தான் இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா? कोई कहेगा क्या 300 साल तक मेरी औरत இதே मेरा पति- புருஷன் எனக்கு 300 வருஷம் இருக்கணும் यही ஆண்டவரே। पति मुझे 300 साल तक चाहिए। கஷ்டம்। बहुत कष्ट की बात है। ஆனா பைபிள் சொல்லுகிறது குடும்பஸ்தன் குழந்தையெல்லாம் இருந்திருக்கு। और बाइबल बताती है वो परिवार वाला था, बच्चे भी थे, நல்ல விவசாயம் பார்த்திருப்பாரு। अच्छा खेती किए होंगे, பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல। बच्चे भी है। இது உண்மையிலே நோவா காலத்துல தான் நடந்திருக்கு। ये सच में नूह के समय में ही அப்போ था। எப்பமெல்லாம் ஒரு அழிவு வருதோ அப்பமெல்லாம் ஒரு ரட்சிப்பு இருக்கிறது। तो जहाँ जहाँ एक नाश आता है उसके पहले एक उद्धार भी எல்லா है। காலத்திலயும் அப்படித்தான்। वो हर एक समय में ऐसे ही है। அபிஷேகம் இறங்குது பரலோகத்துல இருந்து। अभिषेक उतर रहा है स्वर्ग से। ஒரு கூட்டம் சொல்லுது குடிச்சிட்டு ஆடுதான்। एक जोड़ कह रहा है ये पी के नाच रहे हैं। ஆனா ஒருதன் சொல்லுதான் இல்ல தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள்। वो दूसरा कहता नहीं ये परमेश्वर की महात्मा महिमा को இது बताते हैं। ரெண்டுமே ஒன்னாதான் பிரயாணப்படுது। ये दोनों एक ही सफर में அப்படின்னா है। துஷ்ட ஆத்மாவும் வருது பரிசுத்த ஆவியும் வருது।
दुष्ट आत्मा भी आता है और पवित्र आत्मा भी இந்த है। ரெண்டுக்கும் மத்தியில மனுஷர்கள் ये வாழுகிறார்கள். दोनों के बीच में मनुष्य जी रहे हैं। வெற்றி அடையணும்னா अगर आप विजय होना है, பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும். पवित्र आत्मा तेरे अंदर நீங்க आएगा, பலன் அடைவீர்கள். तब आप बलवंत हो जाओगे, எனக்கு சாட்சியா இருப்பீங்க. मेरी गवाही बन சத்துருவை जाओगे, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. शत्रु पे आप विजय प्राप्त करेंगे। இதெல்லாம் இதுக்குள்ள வரும்போது इसके अंदर आते समय நம்ம உண்மையிலே நம்ம ஜெபம் பண்ணணும். हम सच में प्रार्थना करना है। டாக்டர் சொல்றாங்க ஏசப்பா என் நுரையீரல் பலவீனமா இருக்கு. डॉक्टर कहता है प्रभु मेरा जो है अंदर का जो कलेजा कमजोर है। நீங்க ஏன் உள்ள இருக்கீங்களா? अगर आप मेरे अंदर है, ஏன் அந்த மாதிரி இருக்கணும்? क्यों फिर ऐसा रहना है? சரி பண்ணிருங்கப்பா. आप उसे सही कर நான் दीजिए சொல்ல प्रभु। முடியாதா? क्या आप नहीं कह सकते? அப்ப எல்லா வியாதியுமே கர்த்தர் எடுத்து போடுவாரு. तो सारी बीमारी को परमेश्वर दूर कर அப்ப देगा। நமக்கு அந்த நம்பிக்கை இல்ல. तो हमें वो भरोसा नहीं है। நோவா காலத்துல என்ன நடந்திருக்கு? नूह के समय में क्या हुआ ஒரு था? மனிதன் தேவனோடு நடந்திருக்கிறான். एक व्यक्ति परमेश्वर के साथ चला ஆனா है। ஒரு கூட்டத்தை பத்தி 17வது அதிகாரம் சொல்லுது. एक झुंड के बारे में 17 वचन कहता है। 17வது அதிகாரம் லூக்கால लोक 17 अध्याय 27வது வசனம் 26-27 वचन। நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஆ, जिस दिन तक नूहा जहाज पर न चढ़ा उस दिन तक लोग खाते पीते थे और उनमें विवाह होते थे। तब जल प्रलय ने आकर उन सब को नष्ट किया। அப்ப ஒரு கூட்டம் உணர்வே இல்லாத கூட்டம். तो एक झुंड बिना एहसास का झुंड ஆனா ஒரு था, கூட்டம் பாருங்க எவ்வளவு ஒரு புத்திமானா இருந்திருக்கிறார். और एक झुंड देखिए कितना बुद्धि से चला है। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். थोड़ा सोच कर देखिए, येनोक परमेश्वर की संगति में था। எபிரேயர்ல சொல்லுது அவன் செய்ததெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தது. हिब्रू में लिखा है वो जो कुछ काम करता था परमेश्वर को அவன் पसंद था। உயிரோடு இருக்கும்போதே சாட்சி பெற்றான். நல்லவன்னு கர்த்தர் और சொல்லிட்டார். जब जीवित था तभी उसको गवाही प्रभु देता है कि वो अच्छा व्यक्ति है। ஆனா இங்க நோவா காலத்துல இருந்த ஒரு சில கூட்டம் और नूह के समय में क्या एक दो झुंड, அவங்க உயிரோடு இருக்கும்போதே கர்த்தர் சொல்லுகிறார் वो जब जीवित है तभी प्रभु कहता है। உணர்வில்லாத கூட்டம். वो बिना एहसास के लोग என்ன हैं, நடக்க போகுதுன்னு தெரியாது, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாது. क्या होने वाला है क्या हो जाएगा वो उनको पता नहीं அப்படியே है। பிந்தாசா வாழுகிறவா. ऐसे ही बिंदास जीने वाली जीवन। நிறைய பேர்லாம் சர்ச்சுக்கு போனாலும் கூட உணர்வே இருக்காது. बहुत सारे लोग चर्च में आएंगे तो भी एहसास नहीं होता है। நம்ம அப்படியெல்லாம் இருக்க கூடாது. हम ऐसे नहीं रहना है। சபைக்கு வருகிறதுனால हम कलीसिया में आने की वजह ஒரு से சூழ்நிலை தெரியணும், என்ன காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு एक இருக்கோம். स्थिति मालूम होना हम कौन से समय में जी रहे நம்ம हैं, இப்ப என்ன செய்யணும்? अभी हमें क्या करना है। நிறைய காரியங்களை நம்ம தான் வாழ்ந்து காமிக்கணும். बहुत सारे काम को हम ही जी कर 300 வருஷம் வாழ்ந்திருக்கான் பாருங்க. 300 साल जिए हैं। ஆமோஸ் தீர்க்கதரிசியில எழுதியிருக்கிறது आमोस भविष्यवक्ता में लिखा है 4வது அதிகாரம் நினைக்கிறேன். चौथा अध्याय में 5வது தெரியல. 4 और 5 में से 4 या 5 में। யாராவது வாசிக்கலாம். 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய दो लोग एक मन नहीं होंगे तो वो सफर नहीं करेंगे। आमोस के किताब 7 में। 3வது அதிகாரம். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 3:3ல போட்டிருக்கு. 3:3 में आमोस। यदि दो मनुष्य परस्पर सहमत न हो तो क्या वे एक संग चल सकेंगे? யோசிக்கணும் பாரு. 2 பேர் ஒரு மனசா இல்லன்னா 2 பேர் ஒண்ணா போக முடியாது. देखिए हमें सोच कर देखना, दो लोग एक मन नहीं होगा तो वो साथ में नहीं चल सकते। அப்படின்னா ஒன்னு கர்த்தர், ஒன்னு உங்க குடும்பம். एक परमेश्वर, दूसरा आपका परिवार। நீங்க 2 பேரும் ஒரு மனம் இல்லன்னா அது ஒண்ணா போக முடியாது. अगर आप दोनों एक मन नहीं होंगे तो आप एक साथ नहीं सफर யாரை कर பத்தி सकते। கர்த்தர் சொல்லுகிறார்? इसको देखकर प्रभु कहता है இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனும் ஒத்து போகணும்னா 2 பேரும் ஒரு மனமா இருக்கணும். इजरायली लोग और परमेश्वर एक होके जाना है तो दोनों का मन एक होना है। அடுத்து ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. दूसरा एक वचन कहता அதே है, அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கலாம். उसी अध्याय में 7वां वचन। கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ம், தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். इसी प्रकार से प्रभु यहोवा अपने दास भविष्यवक्ताओं पर अपना मर्म बिना प्रकट किए 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 कुछ भी न करेगा। என்ன சொல்றாரு ஆண்டவர்? क्या कहता है परमेश्वर? என்னுடைய பரிசுத்தவானுக்கு, मेरे पवित्र लोगों என்னுடைய को, ஃப்ரெண்டுக்கு, मेरे मित्र என் को, கூட இருக்கிறவனுக்கு मेरे साथ रहने वाले को என்ன செய்தாலும் சொல்லாம செய்ய மாட்டேன் कुछ அப்படிங்கிறார். भी करूंगा उसे बताए बिना नहीं எவ்வளவு करूंगा। பெரிய ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. कितना बड़ा प्रेमी परमेश्वर। हालेलुया। हालेलुया। ஒரு ஊழியக்காரர் சொன்னார், एक सेवक ने कहा
நீங்க ஒரு காரியத்துக்கு சந்தோஷப்படணும். आप एक बातों के लिए खुशी मनाना है, எதுக்குன்னா நீங்க செய்த தப்பெல்லாம் எனக்கு தெரியாது. क्योंकि आपने जो गलत किए हैं वो मुझे पता அது नहीं है। தெரிஞ்சா நான் தீர்க்கதரிசியாய் சொல்லுவேன். अगर वो मालूम होता मैं भविष्यवाणियों के रूप में बातें கர்த்தருக்கு करता। ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। எதுக்கு? क्यों? நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்கத எனக்கு தெரியாது. आप कैसे व्यक्ति है वो मुझे पता நான் नहीं है। தீர்க்கதரிசியா இருந்தா கண்டிப்பா சொல்லிடுவேன். अगर मैं भविष्य तकता होता तो बता देता था। அப்படி வர எனக்கு இல்லாதனால சந்தோஷமா இருங்க. ऐसा वरदान मुझे नहीं दिया, उसीलिए நிறைய धन्यवाद। பேருக்கு சந்தோஷமா இருப்பாங்க. बहुत लोग खुशी से ஏன்னா रहेंगे தீர்க்கதரிசிக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவார் क्योंकि ஆண்டவர். भविष्यवाणी वो सब कुछ बता देता है परमेश्वर। ஆண்டவர் சொல்லணும். प्रभु कहना है, வசனத்தின் மூலமா சொல்லணும். वचन के द्वारा बताना है, யார் மூலமாவது பேசணும். किसी के द्वारा बातें करना, அப்பதான் அந்த ஆளு சுதராக முடியும். तब वो व्यक्ति सुधार कर सकता है। டாக்டரால கண்டுபிடிக்க முடியாத வியாதிக்கு பேர் தான் கேன்சர். डॉक्टर से न इलाज ढूंढने वाली बीमारी का नाम कैंसर है। அப்படிப்பட்ட வியாதி இருக்க கூடாது. पर ऐसे बीमारी नहीं रहना है, முடியணும். ஏசப்பாவால முடியணும். यीशु से होना है। நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ரெண்டு பேர்ல முடியணும். அந்த பிரச்சனை முடியணும். हमारा घर का परेशानी दो लोगों के बीच में वो खत्म हो जाना அப்ப है, அங்க ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். तब वहां पर एक बड़ा समाधान ஆண்டவர் होगा। சொல்கிறார் அங்கே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன். परमेश्वर कहता है वहां समाधान और आशीष को रखता हूं। ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறான். एनोक परमेश्वर के संगति में चलता ஆமோஸ் है। சொல்லுகிறார் आमोस कहता है தன்னுடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லாம ஒண்ணுமே செய்ய மாட்டார். अपने भविष्यवक्ताओं को कुछ बताए बिना वो कुछ नहीं करता அப்ப है। ஏனோக்கு என்னமா சொல்லிருப்பாரா? तो एनोक को कुछ बताया होगा, இவங்க நடக்கிறதெல்லாம் தாறுமாறா இருக்கு. ये सब चल रहे हैं गलत है, கண்டிப்பா இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை நான் கொண்டு வர போறேன். निश्चय इस दुनिया के अंत को मैं ले आने वाला ஏனோக்கு हूँ। தெரியுமா தெரியாதா? एनोक को पता है कि இப்படி नहीं? அழிய போகிறது. ऐसा नाश होने இந்த वाला உலகம் है, நாசமா ये போகிறது. दुनिया नाश होने ஒரு वाला है। கூட்டம் பாதாளத்துக்கு போறாங்க. एक झुंड पाताल की ओर जाने ஒரு वाला है, கூட்டம் பரலோகத்துக்கு போகுது. एक झुंड स्वर्ग जाने वाली है। ஏனோக்கு தெரியும் அப்படின்னு யூதா சொல்லுகிறார். योनो को पता है करके यूदा कहता யூதா है। என்ன சொல்லுகிறாரு? வெளிப்படுத்துறதுக்கு முந்தின அதிகாரம் யூதா புஸ்தகத்துல प्रकाशित के आखिरी पहले वचन पहले अध्याय यूदा का है। 14வது வசனத்துல யூதா சொல்லுகிறார் 14 वचन में यूदा कहता है, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஆதாமுக்கு 7வது தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து எவர்களை குறித்து நோவா காலத்துல நடந்தது இன்னைக்கு நடக்கிறது. இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் யாரெல்லாம் பக்தி இல்லாம இருக்காங்களோ அவர்களையும் அவபக்தியாய் செய்து வருகிற யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின தேவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் எல்லாருக்காகவும் हेनोक ने भी जो आदम से 7वीं पीढ़ी में था उनके विषय में यह भविष्यवाणी की, देखो प्रभु अपने लाखों पवित्रों के साथ आया कि सबका न्याय करे और सब भक्तिहीनों को उनकी अभक्ति के सब कामों के विषय में जो उन्होंने भक्तिहीन होकर किए हैं और उन सब कठोर बातों के विषय में जो भक्तिहीन पापियों ने उसके विरोध में कही है दोषी ठहराएगा। யூதா சொல்லுகிறாரு ஏனோக்கு இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரியா எழுதியிருக்கிறாருங்க. यूदा कहता है एनोक ने सारी बातों को कहा है और लिखा है। நமக்கு தெரியும் ஏனோக்கு எப்படி தெரியும்? हम सोचना एनोक को कैसा पता था? கடைசி நாள்ல நடக்க போற விஷயத்தை ஏனோக்கு சொல்றாரு. आखिरी दिनों में होने वाली बातों को एनोक को बताता है। அப்போ ஆமோஸ் சொன்னது ரைட். तो आमोस ने जो कहा वो सही है। தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியாம ஒண்ணுமே செய்ய மாட்டார். परमेश्वर अपने पवित्र लोगों को बताए बिना कुछ नहीं करता। அப்ப யார் டியரா பழகுவாங்களோ அவங்களுக்கு நிறைய காரியம் तो தெரிஞ்சது. जो परमेश्वर के निकट जीते हैं उनको बहुत बातें புதிய ஏற்பாட்டுல ரொம்ப ஆண்டவரை நேசித்தது யோவான். नए नियम में बहुत ज्यादा प्रेम परमेश्वर से करने वाले यूहन्ना। 11 சிஷ்யர்களும் நெருக்கமா பழகுனாங்க. 11 चेले जो बहुत करीबी से जीवन बिताए, சாகு வரைக்கும் சாட்சி தான். मरते दम तक गवाही है। எல்லா சீசர்களும் सारे चेले लोग, யாருமே பின்வாங்கல. कोई पीछे नहीं हुआ। ஆனா எல்லாரையும் காட்டிலும் ரொம்ப அன்புள்ள ஆளு யோவான். सबसे अधिक प्रेम करने वाला यूहन्ना। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? आज हम कैसे हैं? தேவன் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். परमेश्वर कितनी बड़ी आशीष को हमारे நீங்களும் தேவனோடு நடக்க முடியும். आप भी परमेश्वर के साथ चल सकते हैं। ஏனோக்குக்கு பிள்ளைகளா இருந்தது, மனைவியெல்லாம் இருந்தது. हाँ, एनोक बच्चे थे, औरत भी थी। 60 வயசுல அவருக்கு கல்யாணம், 65 வயசுல. 65 के साल में उसका शादी ஆனா हुआ। அதுக்கு பிறகு उसके बाद அவர் குழந்தைகளும் இருந்தது, விவசாயம் பார்த்திருக்கிறாரு, வீட்டு வேலை பார்த்திருக்கிறாரு, ஆனா தேவனோடு வாழ்ந்தார். उसके बच्चे थे, खेती बाड़ी कर रहा था, परिवार को संभाल रहा था, मगर அப்ப परमेश्वर அவருடைய के ஜெப साथ। நேரத்துல கர்த்தர் சில காரியங்களை சொல்லிட்டாரு. तो उसके प्रार्थना के समय परमेश्वर ने कुछ बातों को कह दिया। ஆண்டவர் சொன்ன பிறகு பக்தி அதிகமாயிட்டு. परमेश्वर कहने के बाद और भक्ति में बढ़ गया। அதனாலதான் பைபிள் சொல்றாங்க உயிரோடு இருக்கும்போதே
சாட்சியா இருந்தான். इसलिए बाइबल बताती है जब वो जिंदा था तब वो गवाही था। எவ்வளவு ஒரு நல்ல ஒரு சாட்சி பாருங்க. कितनी बड़ी अच्छी गवाही है। அப்ப देखिए நோவா காலத்துல நடந்தத நீ நினைச்சுக்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். नोह के समय में जो हुआ था उसे तो याद कर ले। सब அழிவு மட்டும் நடக்கல, केवल नाश नहीं हुआ, ஒரு கூட்டம் தேவனோடு சஞ்சரித்தது. एक झुंड परमेश्वर की ஒரு संगति में था, குடும்பம் தேவனோடு एक சஞ்சரித்தது. परिवार परमेश्वर ஒரு की संगति வீட்டின் में था, தலைவன் தேவனோடு एक சஞ்சரித்தான். घर का जो मालिक परमेश्वर की संगति में था। இது இன்னைக்கு நடக்க போகுது. आज ऐसा होने वाला है। பைபிள்ல தெசலோனிக்கேயர் புத்தகத்துல பவுல் சொல்லுகிறார் பாருங்க. தெசலோனிக்கே की किताब में पौल कहता है கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் पहला தெசலோனிக்கே का किताब 4 அதுல 16வது வசனம் சொல்லுகிறது, 16 वचन कहता है ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் क्योंकि परमेश्वर स्वयं बड़े शोर शराबा मतलब धूमधाम से பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் महादूतों की आवाजों के साथ ஆண்டவர் வந்து மேல இருந்து இறங்க போறார். परमेश्वर ऊपर से नीचे आने वाला அப்ப சொல்லுது மரித்து போன பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். मरे हुए पवित्र लोग पहले उठ जाएंगे, திரும்ப உயிரோடு இருக்கிற நம்மளும் மறுரூபமாயிரும். फिर से जो हम जीवित है हम भी रूपांतर हो जाएंगे। மறுரூபம் ஆகாதவங்க என்ன செய்வாங்க? रूपांतर नहीं होने वाले क्या करेंगे? செத்து போன நீதிமான்கள் மேல வந்துட்டாங்க. मरे हुए धर्मी लोग ऊपर आ जाएंगे, உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாய் அவங்க மேல போயிட்டாங்க. जो जीवित पवित्र लोग हैं रूपांतर होकर वो भी ऊपर चले மறுரூபம் ஆகாத ஜனங்கள் இருக்காங்க. जो रूपांतर नहीं हुए लोग अभी भी नीचे हैं। இவங்களுடைய நிலை என்னது? इनकी परिस्थिति क्या है? இவங்கதான் மகா உபத்திரவ காலத்துல போறாங்க. ये भयंकर संकट के समय में जा रहे ரொம்ப हैं, நெருக்கத்தை சந்திக்காங்க. ये बहुत दबाव को देखते हैं, இவங்க முழுக்க சாத்தானுடைய கையில போறாங்க. ये पूरी तरीके से शैतान के अधीन में चले जाते हैं। இதுதான் நோவா காலத்துல நடந்தது. यही नूह के समय में है हो रहा है। தேவனோடு சஞ்சரித்தவன் மேல போயிட்டான், परमेश्वर की संगति में रहने वाला ऊपर चले गया, தேவனோடு சஞ்சரியாதவன் परमेश्वर ஜல பிரளயத்துல தள்ளப்பட்டார். परमेश्वर के जो संगति में नहीं था उस जो पानी के उस जाल में ஏனோக்கு சாட்சியா வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, एनोक गवाही बनकर जीने का कारण कौन क्या है? கண்டிப்பா அவங்க முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. निश्चय उनके पूर्वजों ने बताया होगा। ஆதாம் ஏவாள் ஒரு காலத்துல ஏதேன் தோட்டத்து உள்ள இருந்தாங்க. आदम हवा एक समय में ईदन के बाग में தேவனோடு முகமுகமா பேசினாங்க. परमेश्वर से चेहरे வியாதி मिलाकर இல்லாத बातें ஒரு की, காலம், बिना बीमारी का समय, பயம் இல்லாத ஒரு காலம், बिना भय का समय, ஆனா பாவத்தினால வெளியே வந்துட்டாங்க. पाप के वजह से ஆனா बाहर। ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். परमेश्वर हमसे प्रेम करता இன்னைக்கு है। நம்ம தேவனடா சேர்ந்து வாழ முடியும். आज भी हम परमेश्वर की நம்ம संगति में அவருக்கு जी- பிரியமா வாழலாம். हम उसके प्रिय बनकर जी सकते இதெல்லாம் हैं। கேட்ட ஏனோக்கு தான் ये सब தேவனுக்கு सुना हुआ। பிரியமாய் வாழ ஒப்பு கொடுத்துட்டான். सब सुना हुआ एनोक परमेश्वर का प्रिय बनने के लिए अपने आप को सौंप। உண்மையிலே நம்மளும் கூட அந்த ஒரு எண்ணம் வரணும் நமக்கு. सच में हमारे लिए वो अच्छा विचार आना है। யாருக்காவது அப்படி எண்ணம் இருக்கா? நானும் தேவனோடு வாழ விரும்புகிறேன். किसी को ऐसा विचार है मैं भी परमेश्वर के साथ जीना ஏனோக்கு चाहता மாதிரி எங்க குடும்பம் இருக்கணும். हूं। एनोक के समान मेरा परिवार होना है। உண்மையிலே நம்ம அப்படி வாழத நினைச்சு ஆசைப்பட்டாலே निश्चय हम ऐसे जीने की आशा करते உண்மையிலே हैं। கர்த்தர் நமக்கு வாக்கியம் பண்ணுவார். सच में परमेश्वर हमारे लिए मार्ग खोल देगा। கண்டிப்பா வாக்கியம் பண்ணுவார். निश्चय वो रास्ता खोलेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள்ல நல்ல எலியா இருக்கார் பாருங்க. परमेश्वर के बच्चों में एलिया है। அவர் போகும்போது தண்ணி ரெண்டா போயிட்டு, वो जाते समय पानी 2 भाग हो गया। எலியாவுக்கு நல்ல சாப்பாடுலாம் கிடைச்சது. एलिया को अच्छा भोजन मिला। இன்னைக்கு நம்ம போன்ல டெலிவரி பண்ணதும் வீட்டுக்கு சாப்பாடு வருது. आज हम फोन में डिलीवरी बोलते हैं घर तक भोजन आ जाता है। அன்னைக்கு காக்காய் டெலிவரி பண்ணிருக்கு उस பாருங்க. समय में कौवे ने डिलीवरी किया இது था। அந்த காலத்திலே நடந்திருக்கு. ये उस समय में हुआ है। தேவன் தன்னுடைய ஜனத்தை ஆச்சரியமா போஷிக்கிறார். परमेश्वर अपने लोगों को अद्भुत तरीके से खिलाता है। அவர் பிரயாணப்படும் போது தேவ பிரசன்னம். वो सफर में होते समय परमेश्वर அவர் की யாரும் तरफ- எதிர்த்து பேச முடியல. कोई उसके विरोध नहीं बात कर அவர் सकते। சாத்தானுடைய சகல கிரியைகளை அழித்தார். और शैतान की सारे क्रियाओं को नाश किया எலியா, एलिया ने। எலிசாக்கு அபிஷேகம். एलिशा को अभिषेक है। பேதுரு வருங்க நடந்து போகும்போதே நிழல் பட்டு கூட சுகமாகுது. पतरस चल के जाते समय उसकी छाव से साये से चंगाई। இதெல்லாம் வேற யாருக்கும் தரமாட்டாரோ ஆண்டவர்? क्या ये और किसी को प्रभु देगा नहीं? ஆள் பார்த்தா கொடுப்பாரா? क्या वो व्यक्ति देख कर देता அப்படி है? இல்ல. சீஷர்களுக்கு அத்தனை பேருக்குமே கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்தார். सारे चेलों को ये अधिकार प्रभु ने दिया है। தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். परमेश्वर के वचन को सुनने वाले प्रकाशित हुए। இன்னைக்கும் கூட நாம் ஏனோக்குக்கு போல நடக்க ஒரு ஆசைப்பட்ட தேவன் நம்ம மேல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். आज भी हम एनोक के समान चलने की आशा करेंगे तो 300 परमेश्वर வருஷம்
300 साल தேவனோடு நடந்திருக்கிறான். परमेश्वर की संगति में चला। ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता பரிசுத்த है ஆவியானவர் என்னோடு பேசுவார், पवित्र आत्मा मुझसे बातें வழி करेगा, இதுதான் அப்படின்னு சொல்லுவார், रास्ता यही है ऐसा இத कहे, தொடாதன்னு சொல்லுவார், इसे मत छूना ऐसा இத நீ कहेगा, பேசாத அப்படின்னு इसे तो சொல்லுவார். बातें मत करना ऐसा அப்படி कहेगा। பேசாத அந்த சத்தத்தெல்லாம் நமக்கு கேட்கலன்னு வைக்கல, वैसी आवाज हमें नहीं सुनाई दे रही तो ஒண்ணு செவிடு இல்லன்னா முரட்டாட்டம். ये एक हम जो है बहरे हैं या फिर हम हमारे जिद நான் पर बने அப்படிதான் हैं। செய்வேன், நீ என்ன செய்துட்டு मैं ऐसे ही रहेगा तो कुछ भी कह ले। போ. குடும்பங்கள்ல சமாதானத்தை பார்க்க ऐसे முடியாது, परिवार में समाधान नहीं देख सकते हैं, சபைகள்லயும் சமாதானத்தை பார்க்க முடியாது. कलीसिया में भी समाधान ஆனா नहीं देख ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, सकते। परमेश्वर क्या चाहता है? தேவன் தன்னுடைய ஜனங்களோட பேசணும், परमेश्वर अपने लोगों से बातें करना, தேவன் தன்னுடைய ஜனங்களை உயிர்ப்பிக்கணும். परमेश्वर अपने लोगों को जिलाना है, அதுதான் ஒரு ஆசீர்வாதம். वही एक आशीष है। யோசித்து பாருங்க, सोच कर देखिए। அரசாங்கம் நிறைய சபைகள் அல்லது ஹாஸ்டல் பள்ளிக்கூடம் இதெல்லாம் நடத்துக்க அனுமதிக்காங்க. सरकार बहुत सारे अस्पताल शिक्षा ये सारे बातों को चलाने के लिए अधिकार देते हैं। எதுக்கு அனுமதிக்காங்க? क्यों वो अधिकार देते हैं? எதுக்கு? क्यों? கவர்மெண்ட் நினைக்கி இப்படி வீடு வீடா தெரு தெருவா போய் நம்ம யாரையும் என்ன செய்ய முடியாது, வாழ வைக்க முடியாது. गवर्नमेंट सोच रहा है कि ऐसे घर घर में या गली में जाकर हम किसी को अच्छा जीवन नहीं दे सकते हैं। யாரோ ஒரு சபைக்காரங்க 10 பேர் 30 பேர் 100 பேர் 500 பேர் கூடி ஜெபம் பண்ணுதாங்களா? हाँ, कोई कलीसिया के लोग 30, 50, 500 लोग इकट्ठा होकर प्रार्थना करते हैं। நல்லது, நமக்கு டென்ஷன் கிடையாது, अच्छा है, हमें कोई परेशानी அவங்க नहीं நல்லா है, இருப்பாங்க, वो अच्छे रहेंगे அவங்க மூலமா மத்தவங்களும் நல்லா और இருப்பாங்க. उनके द्वारा और लोग भी अच्छा அதனால रहेंगे, அது நடக்கட்டும். इसलिए उसे होने दे। ஒரு சபை ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தா एक कलीसिया एक जो है स्कूल चलाता है तो கவர்மெண்ட் நினைக்கி நான் செய்ய முடியாது, அவன் செய்தான் செய்யட்டும், गवर्नमेंट सोचता है मैं नहीं कर पा रहा हूँ पर वो ये लोग कर रहे हैं, अच्छी बात है, செய்யட்டும், நல்லது தானே. करने दे, अच्छी बात இதுக்கு है। தான் நிறைய காரியத்தை விட்டு கொடுக்காங்க. इसीलिए बहुत सारी बातों को छोड़, நிறைய பேருடைய நோக்கம் நல்லா இருக்கணும், बहुत सारे लोग का यही विचार है अच्छा रहना है, ஆனா இன்னைக்கெல்லாம் நிறைய அப்படி இல்ல. पर आज बहुत सारे ऐसे नहीं है। உங்களுக்கு தெரியுமா, ஜெர்மன் ஹாஸ்டல் குறைஞ்சது 1000க்கு மேல நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இருந்தது. जर्मन हॉस्टल हजारों से अधिक जो है अपने तमिलनाडु में थे। ஒரு ஹாஸ்டல்ல குறைஞ்சது 35 பேர் இருப்பாங்க. एक हॉस्टल में तकरीबन 35 बच्चे होते थे। அந்த 35 பேருக்கு சாப்பாடு, துணிமணி, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. ஜெர்மன்காரன் கொடுத்தாங்க. 35 लोगों का भोजन, वस्त्र, फीस सब जर्मन से आता था। அவங்க தான் அந்த ஹாஸ்டலை நடத்துனாங்க. वे लोग उस हॉस्टल को चलाते थे। ஹாஸ்டல் அந்த நம்பர் பேரு 410வது ஹாஸ்டல். हमारा जो मैं हॉस्टल में था उसका नाम था 410 नंबर, அதுல நான் 6வது நம்பர் ஆளு. उसमें मैं छठवा। எப்படி நிறைய இருக்கு பாருங்க. उसमें बहुत सारे थे। ஒரு கூட்டம் அரசாங்கத்துல வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஹாஸ்டலை அடைக்கணும். एक झुंड सरकारी आने के बाद पहला जर्मन हॉस्टल को बंद करना है। ஐயா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கான், படிப்பு கொடுக்கான். अरे उनको तो शिक्षण दे रहा है और पढ़ाई दे रहा है। அவன் படிப்பு மட்டும் கொடுக்கல, இயேசுவையும் கொடுக்கான். वो केवल पढ़ाई नहीं पर यीशु को भी दे रहा है, அதனால இயேசுவையும் கொடுக்க கூடாது, சாப்பாடும் கொடுக்க கூடாது. इसलिए यीशु को भी नहीं देना ना भोजन देना, அவன் நாசமா போட்டும், और नाश होने दे, எல்லாத்தையும் அடைச்சிரு. सब नाश बंद कर दो। அப்ப நானும் கொடுக்க மாட்டேன், நீயும் கொடுக்க கூடாது. मैं भी नहीं दूंगा, तुम भी नहीं देना है। யார் இந்த வேலையை பண்ணுதா? कौन ये काम करता है? சாத்தானுடைய தூண்டுதல்ல நடக்கு. शैतान के बहकाव में आकर ये होते हैं। இப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வாழுதோம். ऐसे समय में हम जी रहे हैं। தேவன் என் மூலமா எதை செய்ய விரும்புகிறார்? परमेश्वर मेरे द्वारा क्या करना चाहता है? எப்படியாவது 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல மாட்டானா? ऐसे भी 4 लोगों को सुसमाचार नहीं குடும்பம் देगा? என்னோட வாழாதா? एक परिवार मेरे साथ नहीं தேவனோடு है, சஞ்சரிக்காதா? परमेश्वर की संगति में இந்த नहीं ஒரு रहेगा। எண்ணம் தான் தேவனுக்கு இருக்கு. ये एक ही विचार परमेश्वर को है, சப்போர்ட் பண்ணுதாரு, परमेश्वर उस पर मदद நம்மள करता है, ஆசீர்வதிக்கிறார். हमें आशीष करता है। ஒருவருக்கும் கொடுக்காத ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். किसी को न देने वाला समाधान प्रभु हमें அதை देता है, நாம் கண்டிப்பா ஆதாயப்படுத்தணும். उसे हम कैसे भी இதை उसका लाभ ஒருவரும் उठाएं। தடை பண்ண முடியாது. उसे कोई रुका नहीं सकता। பவுல் சொல்லுகிறார், पौल कहता है நான் சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறேன், मैं बेड़ियों से बंधा हूँ ஆனா சுவிசேஷம் கட்டப்படவில்லை. पर सुसमाचार बंधा नहीं அது है, வெளியே இருக்கிறது, वो बाहर அது है, ஒருவனாலும் கட்ட முடியாது. उसे कोई बांध नहीं அப்ப सकता। நானே அதுக்கு உதவியா இருக்கணும். तो हम भी उसका मददगार बनना அதுக்கு है। என்ன செய்யணும்? उसके முதலாவது लिए क्या करना है? தேவ पहले ஆவிக்கு நான் இடம் கொடுக்கணும். परमेश्वर के आत्मा के ஏசப்பா अनुसार என் புள்ள இருக்கணும். यीशु मसीह मेरे अंदर रहना பைபிள் है। சொல்லுது கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க கிறிஸ்தவர்கள். बाइबल बताते मसीह का आत्मा तेरे अंदर रहेगा तो मसीहा ही है। இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேதுரு கேட்காரு. यीशु आपके अंदर रहता है, वो आपको पता है? ऐसा पतरस இது पूछता ஒரு சிலர் ஜனங்களை அப்படியே ஏமாத்தி பரிசுத்த வேற இயேசு வேறன்னு சொல்லி
குழப்பி வச்சிருக்கு. ऐसे थोड़े लोगों को फंसाकर पवित्र आत्मा अलग है, यीशु अलग है करके उनको பரிசுத்தாய் பெற்றீங்களா? पवित्र आत्मा आपने पाया है? நீ பரிசுத்தாய் பெற்றிருக்கியா, வரத்தை பெற்றிருக்கியா, கனியை பெற்றிருக்கிறீங்க? आप पवित्र आत्मा पाए या वरदान पाए या फलों को पाए? எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசி பணம் வசூல் பண்ணுதாங்க? कितने लोग अन्य भाषाओं में बातें कर कर पैसे कमाते हैं? என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. बहुत बातें हो रही है। மொத்தத்துல தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணும்போது अगर सच में एक मनुष्य के अंदर परमेश्वर சகல சத்தியத்துக்குள்ளும் கர்த்தர் அவனை நடத்தும். सारी सच्चाई के रास्तों में प्रभु उनसे चलाएगा। ஒரு சில சத்தியம் விளங்கல அப்படின்னா முழுமையான அபிஷேகம் இல்ல. एक कोई सच्चाई अगर समझ नहीं आ रहा तो परिपूर्ण பைபிளே अभिषेक எனக்கு புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? नहीं। बाइबल नहीं समझ आ रहा है क्या क्या நான் मतलब? தேவனை நேசிக்கவில்லை, தேவ ரகசியம் எனக்கு தெரியாது. मैं परमेश्वर से प्रेम नहीं कर रहा हूँ और उसका रहस्य मुझे मालूम नहीं हो रहा। உபாகமம் 29வது அதிகாரத்துல 29வது வசனம் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 29 29ல व्यवस्था विवरण 29वां अध्याय 29वां वचन में एक वचन है। மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ என்றென்றைக்கு உரியவைகள். गुप्त बातें हमारे परमेश्वर यहोवा के वश में है, परंतु जो प्रकट की गई है वे सदा के लिए हमारे और हमारे वंश के वश में रहेगी, इसीलिए कि इस व्यवस्था की सब बातें पूरी की जाए। மறைவானது கர்த்தருக்குரியது. जो गुप्त की बातें हैं परमेश्वर என்ன की। மறைவானது? क्या गुप्त है? அவர் எப்ப வரான்னு தெரியாது. वो कब आएगा वो किसी को அது पता அவருக்கு नहीं। தான் தெரியும். वो परमेश्वर को ही அவருடைய पता है। ராஜ்யம் உலகத்துல எப்ப அமைய போகுது நமக்கு उसका தெரியாது. राज्य स्वर्ग में कब होगा वो पता ஆனா नहीं। எதெல்லாம் உனக்கு விளங்குதோ पर जो जो तुझे समझ आ रहा है நீயும் நானும் பிள்ளைகளும் சாட்சியாய் वो வாழ்வதற்கு तुम मैं और बच्चे गवाही बनकर जीने கண்டிப்பா நம்ம சாட்சியா இருப்போம். निश्चय हम गवाही बनकर உயர்ந்திருப்போம், ऊंचे बने रहेंगे, பலன் அடைவோம், सामर्थ्य बनेंगे, சுகமுள்ளவர்களாய் வாழுவோம், चंगाई से जिएंगे, மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். औरों को मदद करेंगे। நாம் சொல்லுகிற ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு கிடைக்கும். हम कहने वाली आशीष औरों को मिलेगा, அதுதான் ஒரு ஆசீர்வாதம். वही एक आशीष நாங்க है। ஊருக்கு போயிருந்தோம், எங்க சொந்தக்காரன் சொன்னான், हम गाँव गए थे, हमारे रिश्तेदारों ने நீங்க வந்து ஜெபம் பண்ணீங்க, आपने आकर प्रार्थना किया, இவன் ஊர் அந்த நிலத்திலேயே ஒரு பெட்ரூம் ஒரு ரூம் எல்லாம் போட்டு கட்டிட்டாங்க. उस जगह पर एक बेडरूम और रूम बना दिया है, அங்கே எல்லாம் சாப்பாடு ஆக்கலாம், எல்லா பாத்திரம் மிக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. सब वहीं पर बर्तन सब रखा है भोजन बनाने के। ஜெபம் பண்ணிட்டு போனே பாருங்க, நாங்க இங்கே ஒரு ரூம் கட்டிட்டோம், இங்க வந்தவன அங்கே சமையல் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு போனா வீட்ல பண்ணிக்கலாம். हमने प्रार्थना किया आपने यहाँ पर, तो हमने यहीं पर सब बना दिया है, यहाँ तो यहाँ भोजन करेंगे, नहीं நம்ம तो போற இடத்துல கண்டிப்பா ஆசீர்வாதம் तो हम இருக்கும். जहाँ जाते हैं वहाँ आशीष होना है। நம்ம ஆசீர்வதிக்கிற பாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கும். हम आशीष करने वाले बर्तन आशीषित ஆண்டவர் रहे। விசேஷமா ஒரு ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள்ல எடுத்தார் பாருங்க. परमेश्वर विशेष इजरायलियों में அவங்க से யாரு? वो कौन है? யாரு? லேவியர், लेवी, யூதா. यहूदी है। அவங்கதான் லேவியராக மாற்றுகிற கர்த்தர். वही लेवी के रूप में परमेश्वर அவர் बदलता है। சொல்றாரு, லேவியர்களை பார்த்து சொல்றாரு, वो लेवियों को देखकर நீங்க कहता என்ன है செய்யணும் தெரியுமா? आप लोग क्या करना है? என் ஜனத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும். मेरे लोगों को आप आशीष करना அப்ப है। அவருடைய ஆசை தான் என்ன பாருங்க. तो उनकी आशा क्या है? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. पढ़ेंगे वो वचन को। என்னாகமம் 6வது அதிகாரம் गिनती 6வது छठवां அதிகாரத்துல 23 20ல இருந்து வாசிக்கலாம். अध्याय में 23वां अध्याय से 23वां वचन। நீ ஆரோனோடும் ஆண்டவர் சொல்லு, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? प्रभु क्या कहता है? அன்னைக்கு இஸ்ரவேலர்னு போட்டுக்கு நெய்ய கிறிஸ்தவங்களை பார்த்துன்னு சொல்லணும். उस समय में इजरायली डाला है, आज मसीह நீ लोगों को। சபையை பார்த்து சொல்லணும். तो कलीसिया को देखकर कहना है, இயேசுநாதர் தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், यीशु मसीह अपने चुने हुए सेवक को देखकर कहता है, நீ அவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கணும். तो उन्हें देखकर आशीष करना है। 24வது வசனம் சொல்லுகிறது, 24वां वचन कहता है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். परमेश्वर तुझे आशीष कर और तुझे बचाए। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி परमेश्वर பிரகாசிக்க பண்ணி अपने चेहरे के उजाले तेरे உன்மேல் पर கிருபையா प्रकाश இருக்க கடவர். तेरे पर अनुग्रह रखे। கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி परमेश्वर तेरे ऊपर उसके உனக்கு प्रसन्नता சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. तुझे शांति की आज्ञा दे।
எவ்வளவு ஒரு ஆசையோட கர்த்தர் சொல்றாரு, कितनी आशा से परमेश्वर சபைக்கு வந்தவங்களை நீங்க இப்படி செய்யுங்க அப்படிங்கிறார். कलीसिया में आने वाले को आप ऐसा करो, ஏன்னா அவர் அப்படிதான் பேச முடியும். क्योंकि प्रभु ऐसे बात कर सकते हैं। தேவன் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பார், प्रभु कहता है परमेश्वर आप पे अनुग्रह बना रहेगा, அவருடைய கண்கள் உங்க மேல இருக்கும், उसकी आंखें हमेशा तेरे ऊपर உங்களுடைய होगी। வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். आपके जीवन में एक आशीष இதுதான் रहेगा। கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும்னு சொல்லி லேவியர்ட்ட சொல்லுகிறார். यही परमेश्वर अपने लोगों को आशीष करना है करके ஆரோன்ட்ட लेवी को- சொல்லிரு, மோசே आरोन को कह दे मूसा ஜனங்களை நீ तू ஆசீர்வதிக்க. लोगों को आशीष करना என்ன है। ஒரு ஆசையோட நம்முடைய தேவன் இருக்கிறார். कितना आशा के साथ हमारा நல்லா परमेश्वर, இருக்கணுங்க தான் கர்த்தருடைய मैं விருப்பம். अच्छा से रहना यही प्रभु की मर्जी है। ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் விருப்பம். आशीषित रहना है प्रभु ஆனா को। அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. उस समय में एक छोटे से झुंड को कही हुई बात, ஆனா பேதுரு சொல்றார், நம்ம எல்லாருமே லேவியர்கள், पर पतरस कहता है हम सब लेवी हैं, நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள், हम सब याजक हैं, அப்ப நம்ம எல்லாருக்குமே அந்த உரிமையை கர்த்தர் கொடுக்கிறார். हम सब का वो अधिकार प्रभु हमें देता है। ஆசீர்வதிக்கிற அதிகாரம், आशीष करने का अधिकार, நல்ல செய்திகளை சொல்லுகிற அதிகாரம், अच्छा संदेश सुनाने का अधिकार, வியாதிக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுகிற அதிகாரம், चंगाई के लिए प्रार्थना करने का अधिकार, எல்லாம் தேவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து सब கொடுக்கிறார். परमेश्वर अपने लोगों को देकर देता है। தேவன் நல்லவர். परमेश्वर अच्छा है। அவர் சொல்றாரு, எனக்கு நீ இடம் கொடு, நான் உன்னோடு கூட இருப்பேன். वो कहता है मेरे लिए तू जगह दे, मैं तेरे साथ रहूंगा। வசனத்துக்கு இடம் கொடுங்க, वचन को जगह, வசனத்தை வாழ விடுங்க, वचन को जीने दीजिए, உன் வாழ்க்கை தானா வளரும். तेरा जीवन ऐसे ही வேற बढ़ வழியே கிடையாது. जाएगा। उसमें कोई रास्ता नहीं है। ஒருத்தருக்கு கொஞ்சம் பொறுத்தா போதும். एक दूसरों के लिए थोड़ा लोग, ஏன்னா பிரச்சனையை பிசாசு ஒன்று மட்டிட்டு வெளியே போயிருவான். क्योंकि शैतान परेशानी को तैयार कर चले जाता है, ரெண்டு பேரும் மனஸ்தாபப்படுவாங்க. फिर दोनों पश्चाताप करते हैं। அதனால பைபிள் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். इसलिए बाइबल कहते हैं परमेश्वर का आप पालन करो, वचन का, शैतान के विरोध करो। தேவனுடைய ஆவி எனக்குள்ள வாசம் பண்ணினால் परमेश्वर का आत्मा मेरे अंदर वास ஒரு करेगा, புதிய பலன் एक नया बल உலகத்துல வாழுகிறதற்கு, दुनिया में जीने के लिए, பேசுகிறதுக்கு, बातें करने, வேலை काम செய்கிறதுக்கு, करने के लिए, எல்லாத்துக்குமே அந்த ஆவியினுடைய அபிஷேகம் தான். सब के लिए वो आत्मा का अभिषेक। எவ்வளவு பேர் அதுக்கு நமக்கு ஒரு ஆசை இருக்கு, நானும் இப்படி வாழணும். कितने लोग ऐसी आशा है कि நோவா காலத்துல நடந்த மாதிரி நடக்க போகுது. नूह जैसे हुआ वैसे होने ஆனா वाला நம்ம है, அப்படி இருக்க கூடாது. पर हम ऐसे नहीं रहना ஏனோக்கு है। போல एनोक के समय தேவனோடு சஞ்சரிக்கிற परमेश्वर வாழ்க்கை. के संगति जीने நோவா वाला है। காலத்துல தான் அது நடந்திருக்கு. नूह के समय में ही वो भी हुआ था। அழிததுக்கு முன்னால தேவன் தன்னுடைய ஜனத்தோடு உலாவினார். नाश होने के पहले परमेश्वर अपने लोगों के எவ்வளவு बीच நல்ல में था। தேவன் பாருங்க. कितना अच्छा परमेश्वर, அந்த இக்கட்டுல இவனை மாட்டி விடல. वो संकट में उसे छोड़ा नहीं। இக்கட்டு வரதுக்கு முந்தையே ஏனோக்கு அப்படியே மேல தூக்கிட்டு போயிட்டார். संकट आने के पहले ही एनोक को ऐसे उठा கர்த்தர் लिया। அப்படிதான் செய்யணும். परमेश्वर ऐसे ही உலகத்துல करना है। இக்கட்டு நிறைய வரப்போகுது. दुनिया में संकट आने वाला ஆனா है, நம்மள அதுக்கு முந்தி தேவன் எடுத்துக்கொள்ளணும். परमेश्वर हमें उसके पहले उठा लेना है। அதுக்கு ஏனோக்கு மாதிரி நமக்கு ஒரு ஆசை வேணும். और एनोक के समान हमारे अंदर एक आशा होना தாவீது है। சொல்லுகிறார், எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும் அதே ஒரு பாக்கியம் அப்படிங்கிறார். दाऊद कहते कितने को आशा है, उसमें एक बड़ा सौभाग्य है। ஒரு நாள் சொன்னாங்களே, யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும் கையோ வைத்துங்க. एक दिन कहा किस किस को स्वर्ग जाना, हाथ को उठाइए। எல்லாரும் கையோ வைத்தனா, ரெண்டு பிள்ளைகள் கையோ வைத்தல. सारे लोग हाथ उठाए, 2 लोग उठाए नहीं है, 2 बच्चे। உனக்கெல்லாம் பரலோகத்துக்கு போக ஆசை இல்லையா? क्या तुझे स्वर्ग जाने की आशा नहीं है? எங்க அம்மா சொன்னாங்க, சர்ச்சுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வரணும், எங்கேயும் போக கூடாது. मेरी माँ ने कहा कलीसिया खत्म होते सीधा घर आना और किधर जाना नहीं है। பாவம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியல. वो छोटे बच्चों को पता नहीं था। ஆனா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்ப நடக்கும்னே தெரியாது. हाँ, उठा लिया जाने वाला कब होगा पता नहीं। ஏனோக்கை போல ஒரு ஆசை இருந்தனா போதும். एनोक के समान एक आशा होगा तो கர்த்தர் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். परमेश्वर हमें हर एक सच्चाई में நம்ம எல்லாம் ஜெபம் चलाएगा। பண்ணலாம். हम सब प्रार्थना करेंगे, இயேசுவை நோக்கி பார்க்கலாம். प्रभु यीशु मसीह की ओर देखेंगे। கர்த்தர் கொடுத்த அந்த கால வேளைக்காக, प्रभु ने दिए अच्छे सुबह के समय ஆண்டவர் के लिए, கொடுத்த மழைக்காக, प्रभु ने दिए अच्छे बारिश நல்ல के लिए, சூழ்நிலைகளுக்காக, अच्छी स्थिति के लिए, ஒரு நல்ல விசுவாச अच्छा வாழ்க்கைக்காக विश्वास जीवन के लिए ஆண்டவர் சொல்லுகிறார். प्रभु कहता है, மோசே ஆரோனோடு நீ சொல்லணும், हे मूसा तू आरोन से कहना என் है சபையை நீ मेरी ஆசீர்வதிக்கணும். कलीसिया को तो आशीष करना है, அவளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. उसे आशीष करना है। அதுதான் தேவனுடைய விருப்பம். वही प्रभु की मर्जी है। இயேசுவானவர் கடைசில பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தி கர்த்தர் சொன்னார், यीशु मसीह आखिर में स्वर्ग उठाए அவர்களை जाने वाले ஆசீர்வதிக்கையில் அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். वे उसे आशीष करते समय वो उछाल लिया, उठा ஆசீர்வதிக்கு लिया। முந்தி தான் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், आशीष होने के पहले कहता है पवित्र आत्मा நீங்கள் आएगा, பலனடைவீர்கள், आप सामर्थी बनोगे, எனக்கு சாட்சிகளா मेरी गवाही बन जाओगे। நம்ம எல்லாரும் சொல்லி, ஏசப்பா என்னையும் கூட பலப்படுத்துங்க, हम सब कहना प्रभु यीशु मुझे भी உம்முடைய बलवान ஆவியினால நிரப்பும். आपकी आत्मा से भरी है। நல்லவரே ஸ்தோத்திரம். अच्छे परमेश्वर धन्यवाद। காலை ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். सुबह की सभा में भाग लिया हर एक को हम आशीष ஒரு करते புதிய பலனை பெற்றுக்கொள்ளணும். हैं। एक नए बल को पा लेना, எல்லா குடும்பத்திலையும் ஏனோக்கை போல குடும்பமாக வாழணும். सारे परिवार में एनोक के